அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மே முதல் வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த முதல் வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வலுவான அமைப்பில் விளம்பருவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று விளம்பருகிறார். ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். ராசியின் ஆதர் அற்புதமான அமைப்பில் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பருவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உற்சாகத்துடன் பணிபுரிவதோடு பல சுபகாரியங்களை அடுத்தடுத்து விரைவாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பலரினுடைய குணங்களும் சுபாவங்களும் உணர்ந்து செயல்படக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான குடும்ப சூழல் அமைவதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தகர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் எந்த துறை ரீதியாக பணியாக இருந்தாலும் அந்த துறை ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களை சரியான முறையில் கையாளக்கூடிய வகையில் தெளிந்த அறிவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு வக்கீல் இருக்கிறார். அவர் தலை சிறந்த வக்கீலாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் தனது கட்சிக்காரருக்காக வாதாட ஆரம்பிக்கிறார். அப்படி வாதாடும் போது அவர் தனது கட்சிக்காரர் என்பதையே மறந்துவிட்டு அவருக்கு எதிராக என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது, என்னென்ன வகையில் அவர் தண்டிக்கப்படலாம் என்ற அனைத்து விதமான வாதங்களையும் அவர் முன்னெடுத்து வைக்கிறார். அப்படி அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை அங்கிருந்த வக்கீல்கள் மட்டுமல்ல நீதிபதியே வியந்து பார்க்கிறார். ஏனென்றால் இவருடைய கட்சிக்காரருக்கு எதிராகவே இவர் வாதாடி கொண்டிருக்கிறாரே என்று அனைவரும் வியப்பில் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அப்படி வியப்பில் அவரை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் வாதங்களை முடித்துவிட்டு தனது இருக்கையில் அமர்கிறார். அப்படி அமர்ந்தவுடன் அந்த நீதிபதியானது நீதி தவறக்கூடாது என்று நீதி தவறக்கூடாது என்று அவருடைய வாதங்களை கேட்டதற்கு பிறகு இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விடுகிறாருங்க. ஆனால் அந்த வழக்கறிஞரின் உதவியாளர் இவர்தான் நமது கட்சிக்காரர் என்று அவருக்கு நினைவூட்ட அவர் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பதற்கு முன் அவர் மீண்டும் வாதிட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியெல்லாம் இவர் மீது குற்றங்களை சாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதே தவிர அது அனைத்தும் உண்மையல்ல என்று அவர் வாதிட்டதற்கு நேர் எதிராக வாதிட ஆரம்பிக்கிறார். அப்படி வாதிட ஆரம்பித்ததற்கு பிறகு அனைவரும் இவர் நிரபராதி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய வாதங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்து விடுகிறது. நீதிபதியும் இவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்து அவரை விடுவிக்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் வசிக்கக்கூடிய குடும்பத்தில் பல நபர்களை உறவுகளை சந்திக்கிறோம். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பல நபர்களை சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாது பயணிக்கக்கூடிய வேலையிலும் பல நபர்களை சந்திக்கிறோம். ஒரே நபரிடம் இருவேறு தனமான குணங்களை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய வேளையில் நமக்கு எதிராக இருப்பவர்களுடைய மனநிலை ஒன்றாக இருக்கும் என்பது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய சிறப்பான ஆற்றலை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு குரு பகவான் தனஸ்தானமாகிய 2 விளம்பருகிறாருங்க. 2ஆம் இடமாகிய
தனஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியை சந்திப்பதோடு பல இனிமையான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். தனஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல வகையான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல இனிமையான சுப நிகழ்வுகளையும் நல்ல பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைந்து இனிமை பிறக்கும் நேரமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11 சனி வலம் வருகிறார். லாபத்தில் சனி இருப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் மிக நிறைந்த லாபத்தையும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். சனி பகவானின் அமைப்பு என்பது பல வகையிலான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல வகையிலான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தில் விளம்பருகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் ராகுவின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானமாகிய 4 வலம் வருவதால் பல வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் முழுமையாக சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட முன்னேற்றத்திற்கு குறைவில்லாத ஒரு தருணமாக மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அது சனி மற்றும் செவ்வாயின் இணைவு லாபஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகளை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் விரயஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் சித்ரா பௌர்ணமியின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாக துவக்கம் பார்க்கப்படுகிறது. மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.